கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பகல் பொழுது முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கடவுள். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 34 அதிகாரம் 23வது வசனம். மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி. இப்போ நிறைய சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தீங்க, எதனால எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க அனுமதிச்சீங்க, ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா, நான் உங்களோட மகன் தானே, இப்படியெல்லாம் பலவிதமான வார்த்தைகளினால நாம தேவனோடு வழக்காடி இருக்கோம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் வழக்காடிட்டும் இருக்கிறாங்க. பல சூழ்நிலைகளில நாம கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் ஆண்டவரை என்ன இப்படி சோதிக்கிறீங்க, எதனால எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுக்குறீங்க அப்படிலாம் நாம சொல்றோம் இல்லையா? ஆனா இங்க யோபு என்ன சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையும் சோதனையும் எந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்காது. அவ்வளோ பயங்கரமா அவர் பாதிக்கப்பட்டவர். தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்தாரு, தன்னுடைய எல்லா சொத்துகளையும் இழந்தார். அவருக்கு எவ்வளவு சொத்து, எவ்வளவு ஐஸ்வர்யமான வாழ்ந்தார் அப்படிங்கிறது அந்த யோபுவின் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தா தெரியும். இன்னும் சொல்ல போனா தன் வயிற்றில பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அவர் இழந்தார், தன்னோட வாரிசுகளை எல்லாம் இழந்தார். அவருக்கு மிஞ்சி இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மனைவியும் அவரோட உயிர் மட்டும்தான். சரீரம் கூட கடுமையான கொப்பளங்களினால் பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி சூழ்நிலையில கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனோட அவர் வழக்காடவே இல்லை. இது ஆண்டவர் கொடுத்திருக்காரு, என்ன காரணத்துக்காகவும் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்காரு. அப்ப அவர் கொடுத்த உடம்பு, அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த உடைமைகள், அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்னைத்தான் தேற்றிக் கொள்ளுகிற ஒரு நிலையில் தான் அவர் இருந்தாரே தவிர தேவனோடு வழக்காடல. அப்ப நாளாக நாளாக அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் திட்டுறப்ப கூட இவர் நண்பர்களுக்காக ஜெபம் பண்றவரா இருந்தார். சரி, இப்ப நமக்கு இந்த வார்த்தை என்ன அறிவு புகட்டுகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது நம்ம ஆண்டவர் இடத்துல வழக்காட வேண்டாம். ஏன்னா மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி மிஞ்சினதொன்றையும் அவர் அனுமதிக்க மாட்டார். நம்மளால முடியும், நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால ஜமாளிக்க முடியும். நாம சாதாரணமா அதை ஜமாளிச்சிருப்போம். சில நாட்கள் கழிச்சு அந்த பிரச்சனைகளை நாம ஜமாளிச்சு வெற்றி கண்டதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அட அந்த பிரச்சனைக்கா நம்ம இவ்வளவு தூரம் மன உளைச்சலா இருந்தோம், அதுக்காகவா நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய நாமத்தை தூசிச்சோம், அதுக்காகவா நம்ம ஆண்டவர்கிட்ட வழக்காடணும், சாதாரணமா ஒரு விஷயத்த முடிச்சு கொடுத்துட்டாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பழைய நிலைமையை குறித்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு நமக்கு மிஞ்சினதா இருக்காது. அது நம்மை அழிக்கக்கூடியதா இருக்காது, நம்மை செயலிழக்க செய்யக்கூடியதா அது இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு மிஞ்சினதொன்றையும் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படி அனுமதிச்சா நம்ம வழக்காடுவோம் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவர் எனக்கு செஞ்சீங்க, எதனால இப்படி செஞ்சீங்க, ஏன் என்னை இந்த உலகத்துல படைச்சது நீங்க தானே, அப்புறம் ஏன் என்னை இப்படி நீங்க வாதிக்கிறீங்க, அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட வழக்காடுவோம். ஏன் அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த உலகத்துல நமக்கு மிஞ்சினது ஒன்றையும் கர்த்தர் நமக்கு தரமாட்டாரு, அனுமதிக்கவே மாட்டார். அன்பானவர்களே, இங்க யோபு சொல்றாரு, எல்லாத்தையும் இழந்தும் கூட அதை என்னால ஜமாளிக்க முடியுங்கிறார், எனக்கு மிஞ்சினது கிடையாதுங்கிறார். அப்ப நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில
ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை வாட்டி வதைக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை செயலிழக்க செய்யுது, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க மன நிம்மதியை கெடுக்குது அப்படின்னா நீங்க ஆண்டவரோட சமூகத்துல போய் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை வெளிப்படுவதற்காகத்தான் நீங்க இதை செஞ்சிருக்கிறீங்க. என்னால முடியும், எனக்கு பலனை கொடுங்க. இது எனக்கு மிஞ்சினது கிடையாது, என்னால இதை சமாளிக்க முடியும், என்னால இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நாம் அதிலிருந்து ஜெயிக்கும்படியான காரியத்தை செய்வார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படும்படியான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுவார். நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு மிஞ்சின எதையும் நீர் அனுமதிப்பது கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வழக்காடாதபடிக்கு நீர் செய்த எல்லா காரியமும் எங்களுடைய நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து, எங்களுக்கு வந்திருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சோதனைகளும் எங்களை மிஞ்சினதல்ல, அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட நீர் எங்களுக்கு ஞானத்தை தருவீர் என்பதையும் நாங்கள் முழு நம்பிக்கையோடு உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.